3ங்கிறது குருவோட நம்பர், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுது, ஏழிப்படியாக இருக்கிறது. ஸோ மெயினாக வந்து பணத்துக்காக இல்லாமல் தங்களுடைய அறிவுத்திறனை பொது நலனுக்காக உபயோகிக்கிறது. அறிவுத்திறமையை வச்சுக்கிட்டு பணங்கனம் போடாமல் வெறும் அறிவை வச்சு நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். 6 இது வந்து சுக்கிரனுக்குரியதுமா. பொதுவாக வந்து இந்த மாதிரி சுக்கிரனுக்குரிய தன்மையுடையது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஆடம்பர பொருட்கள், அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள், அப்வர்டு ஸ்டெண்டில் உள்ள பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் வந்து சிறப்பாக இருக்கும். 9 இவங்க பார்த்திங்கன்னா ரத்தம் பார்க்கிற தொழில், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு பில்டர்ஸ், இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க இந்த எண்களை வச்சுருந்தாங்கன்னா அமோகமான ஒரு லைஃப் கிடைக்கும். சரி, விவசாயிகள் இதை வச்சுருந்தாங்கனாக்கா தப்பாக போயிடும். 5 இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. ஃபெர்டிலிட்டி குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது. 1ஆம் நம்பரில் முடிஞ்சதுனாக்கா அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, அரசு அதிகாரியாக இருக்காங்க, அரசியல்வாதியாக இருக்காங்க, தாராளமாக வச்சுக்கலாம். இயற்கை வைத்தியம் செய்கிற ஒரு வைத்தியர், டாக்டர்களாக இருக்காங்க, தாராளமாக வச்சுக்கலாம். ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட பதிவில் ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்ல போறாரு. அதாவது வந்து செல்போனை வச்சு நம்மளோட கேரக்டர்ஸை ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க்கை வளமுடன்மா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீங்கள் சொல்றது. ஸோ இப்போ செல்போன் நம்பரை வச்சு நம்ம ஒரு குவிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். செல்போன் நம்பர் சார்? என்னோடது 9443472735. உங்களோட இதை வச்சு சொல்ல முடியுமா? டோட்டல் 3 வரும் எனக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சல்டன்ட். 3ங்கிறது குருவோட நம்பர், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுது, ஏழிப்படியாக இருக்கிறது. ஸோ மெயினாக வந்து பணத்துக்காக இல்லாமல் தங்களுடைய அறிவுத்திறனை பொது நலனுக்காக உபயோகிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த 3ஆம் நம்பர் அறிவுத்திறமையினால் முன்னுக்கு வர்றது. அறிவுத்திறமையை வச்சுக்கிட்டு பணங்கனம் போடாமல் வெறும் அறிவை வச்சு நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் உள்ளவங்க, ஒரு ஆசிரியர் தொழிலில் இருக்கவங்க, அது மாதிரி ஒரு ஆடிட்டர் தொழிலில் இருக்கவங்க, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அவங்களுடைய நாலேஜை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த 3 எண்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது தான் அதுதான். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் சார், அது பாருங்க. இருங்க, நம்பர் மொத்தமாக சொல்லணுமா இல்லை கூட்டு எண் மட்டும் சொல்லணுமா? கூட்டு எண் சொல்லுங்க. கூட்டு எண் வந்து 6. இது வந்து சுக்கிரனுக்குரியதுமா. பொதுவாக வந்து இந்த மாதிரி சுக்கிரனுக்குரிய தன்மையுடையது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஆடம்பர பொருட்கள், அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள், இதே மாதிரி வந்து புராதன பொருட்கள், ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர்களாக இருந்தாங்கன்னாக்க இந்த நம்பர் அவங்க கையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேக்கப் சம்மந்தப்பட்ட, பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, மீடியாவில் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய அப்வர்டு ஸ்டெண்டில் உள்ள பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் வந்து சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஓஹோ. சோ மீடியா எல்லாமே நீங்க சொல்றீங்க. தன்மையுடைய எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ல இருந்தாங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள், நல்ல கான்டாக்ட்ஸ், நல்ல வியாபாரங்கள் நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய ஒரு விஷயங்கள் வந்திருக்கு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம். ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வருது பாத்தீங்களா? அதெல்லாம் 6ஆம் நம்பர்ல தாராளமா செய்யலாம். ஸோ அடுத்த மொபைல் நம்பரோட கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 9. இவங்க பார்த்தீங்கன்னா ரத்தம் பார்க்கிற தொழில், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பில்டர்ஸ், இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க இந்த எண்களை வச்சுருந்தாங்கன்னா அமோகமான ஒரு லைஃப் கிடைக்கும். இவங்க வந்து இது அக்ரிகல்ச்சர், விவசாயிகள் இதை வச்சுருந்தாங்கன்னாக்கா தப்பாக போயிடும். விவசாயிகள் இதை வச்சுக்கக்கூடாது. ஓஹோஹோ. அடுத்ததான் 5. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விற்றுட்டு கமிஷனை வாங்கிக்கிறது, கம்யூனிகேட்டர், அவ்வளோதான். ஒரு சென்டர் மீடியேட்டர். ஆமாம், ஒரு ஏஜென்சி, கமிஷன் ஏஜென்சி, கமிஷன் அடிப்படையில் வியாபாரம் நடக்கிறது. மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிலையையும் மாற்றி நம்மளுடைய வியாபாரத்தன்மையை பெருக்கி. ஆனால் இவங்க வச்சுருக்கவங்க யார் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்டிலிட்டி குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது. ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க 5ஆம் நம்பரை வச்சுக்கக்கூடாது. குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தை தன்மை அவங்க கிடைச்சதுக்கு பிறகு அவங்க பெரும்பாலும் வச்சுக்கலாம். ஆனால் தொழிலுக்கு வச்சுக்கிற போது இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்துறைக்கு மிக ஏற்றது. நல்ல இந்த பையிங் அண்ட் செல்லிங்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது. ஓகே. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ல முடியும்ல சார், அவங்களுக்கு 1ஆம் நம்பரில் முடிஞ்சதுனாக்கா அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, அரசு அதிகாரியாக இருக்காங்க, அரசியல்வாதியாக இருக்காங்க, தாராளமாக வச்சுக்கலாம். இயற்கை வைத்தியம் செய்கிற ஒரு வைத்தியர், டாக்டர்களாக இருக்காங்க, தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி துறையினருக்கு ரொம்ப அற்புதமான பரிகாரத்தை நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் நம்பர் தொழில் செய்கிறவங்க செய்யக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் பொருட்கள் வியாபாரம் 1ஆம் நம்பரில் செஞ்சால் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த தொழில், அந்த எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க, போக்குவரத்து தொழில், அது மாதிரி சோப்பு,
அதாவது சனிக்குரிய தொழில்கள் எதுவுமே வந்து 1ஆம் நம்பர்காரங்க இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 8ஆம் நம்பர் தான் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் நம்பரில் முடியும். 2ஆம் நம்பர்களுக்கு கற்பனை திறன், அக்ரிகல்ச்சர், பால் பொருட்கள் வியாபாரம், திரவ பொருட்கள் வியாபாரம், அதாவது எண்ணெயை தவிர்த்து திரவ பொருட்கள் வியாபாரங்கிறது பால் வந்துடும் அதில். அதே மாதிரி டையிங் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, நிறமிகள் ஏற்றுறது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கற்பனா சக்தி சம்மந்தப்பட்டது. இதுகளுக்கெல்லாம் வந்து உதாரணத்துக்கு இமேஜினேட்டிவ் கிரியேட்டிவ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒன்று. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் நம்பர் சிறப்பாக இருக்கும். ஓகே ஓகே. எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நம்பர் வந்தால் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க சார்? ஃபோன் நம்பர்ஸ் பொதுவாக வந்து ஆப்ஷனல்னு வரும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆதார் கார்டுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதே நேரத்தில் 8ஆம் நம்பர் ஆதார் கார்டில் வந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்னு கொடுக்கப்பட்டு நீங்கள் 8ஆம் நம்பரை எடுத்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்காது. ஸோ இந்த செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். 7ஆம் நம்பரில் முடிஞ்சால் 7ஆம் நம்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டுனா வந்து வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்நிய மொழிகளை சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, சைனீஸு, ஜெர்மனு இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறவங்க. அப்புறம் வந்து திரைப்படத்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பரிகார தொழில்கள் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 7ஆம் நம்பர் வந்து குலதெய்வர் அருளும் கிடைக்கும். இந்த 7ஆம் நம்பருக்கு இந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும். குறிப்பாக மெடிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு 7ஆம் நம்பர் அற்புதமாக வேலை செய்யும். ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஃபோன் நம்பர்ஸை வச்சு சொல்கிறீங்களா சார், இந்த ஃபோன் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் அதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இத்தனை நம்பர், நடுவில் நம்பர், இதை வச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்னது சார்? இப்போ இதில் சைபருக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது சொல்லி குழப்பம் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. டோட்டல் நம்பரை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு விஷயத்துக்கு வந்துட வேண்டியது தான். ஸோ அந்த இது மாதிரி தொழில் செய்கிறவங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்கள் எடுத்துக்கிறது தான் சிறப்பு. ஓகே. இப்போ வண்டி நம்பர் எடுத்துப்போம், கார் நம்பர், பைக் நம்பர். சில பேர் வந்து எனக்கு 3ல் முடிகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்களே, ஏன் சார்? பொதுவாக வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 நம்பரை மட்டும் தான் கூட்டுவாங்க. அந்த டிஜிட்டல் நம்பர் 7877 வருது பார்த்தீங்களா, அந்த TN39 அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இந்த நம்பரை மட்டும் தான் கூட்டுவாங்க. இந்த நம்பரை கூட்டும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா 8ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா வாங்க மாட்டாங்க. அப்போ எல்லாம் இந்த நம்பரை மட்டும் கூட்டுவாங்க. 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க, மற்ற நம்பர் வாங்கிக்குவாங்க. அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன பண்ணாங்க, இந்த 8ஆம் நம்பரையே எடுத்துருங்க. ஏன் அவங்க வந்து எடுத்து மறுபடியும் வேணான்னு சொல்லி எல்லாம் தேவையில்லை. நிறைய கம்ப்ளைண்ட் மாதிரி வருது, நம்ம 8ஆம் நம்பரை எடுத்துடலாம். 8 போட்டு எடுக்கிறது தானே ஆர்டிஓவில் வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதே 8 போட்டு தானே எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி 8ஆம் நம்பரே வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நீங்கள் 8ஆம் நம்பர் வேணுன்னா எழுதி கொடுத்தா தான் இப்போ 8ஆம் நம்பர் கொடுப்பாங்க ஆர்டிஓ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம நியூமராலஜிக்கலாக நம்ம வெஹிக்கிள் எடுக்கும்போது, வண்டி எடுக்கும்போது முழுமையாக எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். டிஎன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி நம்பர் வரைக்கும் வரதையும் கூட்டி பார்த்து டோட்டல் நம்பர் 8 வந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். 5ஆம் நம்பர் வந்ததுன்னா ரொம்ப நல்லதுமா. 1ஆம் நம்பர் வந்தாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிள் நம்பர்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் நம்ம லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும்? ஆமாம்மா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பெரிய அளவில். அதாவது நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். இது வந்து முக்கியமாக உயிரோட தொடர்பு விட்டதுமா. அது இப்போ நம்ம அடிபடுறது மட்டும் இல்லை, பிரத்தியாரையும் அடிபடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் வந்து பார்த்து தான் வாங்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். நெகட்டிவ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் நீங்கள் சரியாக பார்த்து எடுத்தீங்கன்னாக்க இஎம்ஐ அதுவே கட்டிக்கும். நீங்கள் வாடகைக்கு வண்டி எடுக்கிறீங்க, வாடகை வண்டி, டாக்ஸி டிரைவர், டாக்ஸி ஓட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் பார்த்து எடுங்க. ஏனோ தானேன்னு எடுக்காதீங்க. அந்த நம்பரை பார்த்து எடுத்துட்டிங்கனாக்க அந்த வண்டி வந்து எங்கேயுமே நிற்காது, ஃபெயிலியர் ஆகாது, பஞ்சர் ஆகாது. பஞ்சர் ஆகாமையும் இருக்காது, பஞ்சர் ஆகும். இருந்தாலும் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார் செய்கிறதுக்கு. ரிப்பேர் ஆனாலும் பக்கத்துலேயே, ரிப்பேர் ஆகாமல் இருக்காது, ஆகத்தான் செய்யும் ஏதாவது ஒரு இடத்துல. ரிப்பேர் பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான எண்கள் வந்து திருப்பி வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கே வராது. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு வர்ற நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய எண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிக்க முடியாமல் விற்றுருவாங்க. ஸோ இஎம்ஐ அதுவே கட்டிக்கும், மங்களகரமாக இருக்கும், ரிப்பேர் ஆகாது, அதிகமாக ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போகிற காரியங்கள் ஜெயமாகும். அதே போல் எந்த விதமான பிரச்சனைகளையும் தராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். நன்றி. வணக்கமாக, வாழ்க்கை.